குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 24/6/2025 செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம், விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள், சதுர்தசி திதி. இன்றைக்கு மாலை 6:50. இன்றைக்கி ஃபுல்லாமே சதுர்தசி திதி. ரோகிணி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. சூரிய உதயம் 5:54, மிதுன நாளிகை 3:47, திதி வந்து சதுர்தசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு சுக்கிரன், குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. நேர்மையும் சத்தியமும் ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10 to 11, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. சந்திராசிரமம் சுவாதிக்கும் விசாகத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் இருக்குது. அதனால தான் என்னால் எதுவும் இது பண்ண முடியல, எதுவும் இது பண்ணுற அளவுக்கு உடம்பு முடியல. அதனால தான் இப்படியே இது பண்ணுறேன். வீட்டில் எப்படி இருக்கிறனோ நான் அப்படியே கொடுக்குறேன். வெளியில் போகிறதுக்கு உண்டான நேரங்காலம் இல்லை. ராசி பலன்: மேஷம் செலவு, ரிஷபம் தோல்வி, மிதுனம் ஆதரவு, கடகம் அச்சம், சிம்மம் ஜெயம், கன்னி போட்டி, துலாம் பரிவு, விருச்சிகம் நன்மை, தனுசு உயர்வு, மகரம் பகை, கும்பம் சுகம், மீனம் ஜெயம். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு தான். அதாவது பசுவிற்கு காய்கறிகள் தட்டு வாங்கி கொடுங்க. ஒரே அகத்திக்கீரையாகவே வாங்கி கொடுக்க வேணாம், அகத்திக்கீரையும் வாங்கி கொடுக்கலாம், தட்டு வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. காய்கறிகள், பழங்கள், எதுனாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. அறிவு மௌனத்தை கற்றுத்தரும், அன்பு பேச கற்றுத்தரும். நாளைக்கு வந்து சர்வ அமாவாசை, சித்த யோகம், ஸ்ரீ வைகுண்ட கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள், முக்கியமான நாள். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. முன்னோர்கள் வழிபாடு. வீட்டில் ஒருத்தர் படையல் போடுவாங்க. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் பசுமாட்டிற்கு இது பண்ணுங்க. ஓகே. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பேரும் கிடந்தீங்க, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து வைகாசி மாதம். இன்னைக்கு இது எடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாமா? சுயம்பர பார்வதி விரைவில் திருமணம் நடக்க ஸ்ரீ சுயம்பர பார்வதி மந்திரம். ஓம் ஸ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமல்ய முகஸ்கிருத்தியம் மம வசமாகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஸ்வாகா. ஓகே. அஷ்டலக்ஷ்மி மாலா மந்திரம். குழந்தைகள் அறிவு பெற வந்து லக்ஷ்மி ஹைகிரீவர் மந்திரம். குழந்தை செல்வம் பெற சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம். சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம். நோய்கள் விரைவில் குணமடைய இது தன்வந்திரி மந்திரம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் வந்து இதை நாம் இது பண்ணலாம். ஓகே. வைகாசி ஆனி மாதமா? இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி, ஜூன் மாதம். 24 ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை 10. நாளை சோம பிரதோஷம். இன்னைக்கு போத்தாயன அமாவாசை, கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி. இன்னைக்கு போத்தாயன அமாவாசை, நாளைக்கு அமாவாசை.
நாளைக்கு தான் பிண்ட பித்ரு. நாளைக்கு தான் இன்றைய பூத்தாயன அமாவாசை. நாளை அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு. மாலை 6:56க்கு சதுர்தசி முடிஞ்சிருது. சதுர்தசி 7 மணி. அதற்கு பிறகு அமாவாசை வந்துடுது. அமாவாசை நாளைக்கு மாலை 5 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கே அமாவாசை மாலை 7 மணிக்கு தொடங்கி நாளை அமாவாசை மாலை 5 வரைக்கும் சர்வ அமாவாசை. ஓகே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால என்ன ஒரு முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம். துதிப்போருக்கு வல்வினை போல் துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் விமலர் கந்தசஷ்டி கவசம் தானே. அமரர் இருதீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இதை நீங்கள் ஃபுல்லாமே படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. திரு ஆவினன்குடி. திருப்புகழ். அபகாரா நிந்தை பட்டுடலதே அறியாத வஞ்சகரை குறியாதே உபதேச மந்திரம் பொருளாலே உனை நான் நினைத்தருள் பெறுவேனோ இபமா முகன் தனக்கிளையோனே இமவான் மடந்தையும் தமிபாலா ஜபமாலை தந்த சற்குருநாதா திருவாவினன்குடி பெருமானே. இது ரொம்ப அழகா இருக்கு. திருப்பரங்குன்றம். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து எனையுன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருளும் காலமுண்டோ வெற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தாள் திருமருகா மயிலேறி மாணிக்கமே. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான கந்தர் அலங்காரம் தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினீர் சேலார் வயற்பொழிற் செங்கோடனைச் சென்று உண்டு தல 4000 கண் படைத்திலனே எந்த நான்முகனே. கந்தர் அலங்காரம். இப்படி முருகப்பெருமானை செவ்வாயில் பூமிக்காரகன் தமிழ் கடவுள் இது. அதனால் இதையெல்லாம் பாராயணம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன பாராயணம் பண்ணாலும் கூட இருக்கவங்க நல்லவங்களாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டோன்னா கணவன் மனைவிங்கிறதே அவர்களுடையது இவர்களுடையது என்று ஆகிவிடுகிறது. அதனால் உன் வாழ்க்கை உன் கையில். நம்ம பெண்ணாக இருந்தால் எங்கேயோ ஒன்று தான் நல்லா இருக்குது. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது வீட்டுக்கு செய்யணுன்னா கஷ்டம். எங்கேயாவது நம்ம நல்லா ஊராக சுற்றலாம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் அவங்களோட வாழ்க்கையே. அதனால் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நமக்கு கடவுள் என்ன நிந்திச்சிருக்கிறாரோ அதுதான் பொறுப்புங்கிறது வரணும். நம்ம அதையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். கஷ்டப்படுற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நான் இப்போது ஏதாவது உங்களுக்கு பெண் வேணுமா மாப்பிள்ளை வேணுமா நான் புதிய முயற்சி சொல்லியிருக்கேன்.
அது உங்களால் முடிந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அதனால் இதை நீங்கள் இது பண்ணுங்கள். என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேணாம். ஆனி மாதம் இப்போ என்ன, ஆனி மாதம் 10 நடராஜரனுடைய ஆணி திருமஞ்சனத்துக்கு சிதம்பரத்தில் கொடியேற்றிட்டாங்க. ஆணி திருமஞ்சனம் ஆனி மாதம் 17ஆம் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு. ஆனி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை. ஆனி மாதம் 17ஆம் நாள் ஆணி திருமஞ்சனம், ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், வாக்கியப்படி சஷ்டி வியாசிரார்த்தம். ஆணி திருமஞ்சனம் ஆனி மாதம் 17ஆம் தேதி ஜூலை 1 ஆணி திருமஞ்சனம். அதனால் நடராஜ பெருமானுக்கு அங்கே கொடி ஏற்றிட்டாங்க. 11 நாள் உற்சவம் போல இருக்குது. இப்போ கொடி ஏற்றிட்டாங்க. ஆணி திருமஞ்சனம் ஜூலை 1 ஆணி 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். ஓகே, அடுத்த வீடியோவில்